பரிகாரம் பண்ணும்போது பக்தியோட பண்ணணும், சரியா? இந்தாக்கா, இந்த தீர்த்தத்தை குடி. என்னடி கோயில் தீர்த்தம்னு சொன்ன, இப்படி இருக்கு? இது கோயில் தீர்த்தம் இல்லக்கா, பசுமாட்டு கோமியம். என்னது, பசுமாட்டு கோமியமா? ஆமாக்கா. இதெல்லாம் என்னால குடிக்க முடியாது. அப்படிலாம் சொல்லாதக்கா. இத வெறும் வயித்துல குடிச்சிட்டுதான் பரிகாரத்தையே ஆரம்பிக்கணும். நீ ஜோசியர் சொன்னத மறந்துட்டியா? பரிகாரத்துக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, செய்யறேன். நாளையில இருந்து 3 மணிக்கு கூட எழுந்துக்கிறேன். ஆனா இது மட்டும் என்னால செய்ய முடியாது. அது ரொம்ப உப்பா இருக்கு. அத போய் எப்படி? என்னால முடியவே முடியாது. சரிக்கா, நீ ஆக்காட்டு, நான் வாயில ஊத்தி விடுறேன். கொஞ்சம் குடிச்சிருக்கா, சொன்னா கேளு. சரி 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 சரி, குடு, நானே குடிக்கிறேன். குடிச்சிடு. இன்னும் கொஞ்சம் குடிக்கா. போதும் போதும். உனக்கு இருக்குடி. என்ன வெண்ணிலா, வேலைய ஆரம்பிச்சாச்சா? ஆமா அத்தை, ஜோசியர் சொன்ன மாதிரி அக்கா காலையில 4 மணிக்கெல்லாம் கரெக்டா எந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைய ஆரம்பிச்சிட்டா. ஓஹோ, பார்த்தாலே தெரியுது. இது பரிகாரத்துக்காக பண்றது. மனசார விருப்பப்பட்டு பண்ணணும். என்ன வான்மதி? வெண்ணிலா, ஜோசியர் உன் கையில ஒரு கொம்ப கொடுக்க சொன்னாரு, மறந்தே போயிட்டேன். இந்தா. எதுக்கு அத்தை இது? ஒண்ணும் இல்லம்மா, இது ஒருவேளை உன் அக்கா வேலை செய்ய மாட்டேன்னு அடம் பிடிச்சா யூஸ் ஆகும். அதான் உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு. வேலை ஒன்னும் வேகமா நடக்கிற மாதிரியே தெரியலையே. பெரிய மருமகளே, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு, உள்ள நிறைய வேலை இருக்கு. நீங்க போங்க அத்தை, நான் அக்காவை சீக்கிரம் முடிக்க சொல்றேன். சரிம்மா. வெண்ணிலா, உன் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணணுமா? இருடி, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். வருணுக்கு சாரா ரிங்கெல்லாம் போட்டு விட்டுருக்காளா? இது போதுமே, அண்ணாமலை அத்தைக்கு ப்ரூவ் பண்ண. பரவாயில்ல, இந்த ரூம்க்கு வந்ததுக்கு நல்ல எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இத வச்சு நான் இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. அம்மா, அம்மா, வருண், ஐயோ வருண், என்ன வருண் கத்துறாரு? பாத்து பாத்து. ஐயோ வருண், என்னாச்சு? என்னாச்சா? நம்மள கீழே தண்ணி சிந்தி கிடக்கு. ஏமா, பார்த்து வேலை பண்ண மாட்டியா? இப்படியா தண்ணி ஊத்தி வைப்ப? மாப் ஒழுங்கா கூட போட தெரியாதா? இல்லத்த, நான் ஒழுங்கா தான் தொடச்சேன். பாரு எப்படி தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன்னு. வருண் கைக்கு ஏதாவது இருந்தா என்ன பண்றது? இல்ல பெரியமா, எனக்கு ஒண்ணும் இல்ல, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல வருண், நீ ஓகேவாப்பா? இல்ல டாக்டரை வர சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, ஐம் ஓகே. ஏய்,
கால் ரொம்ப வலிக்குதா? தைலம் தேய்ச்சி விடட்டுமா? அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து வேணும்னே என் காலை உடைச்சிட்டு இப்ப தைலம் தேய்க்கிட்டுமா நான் கேக்குறேன்? என்னங்க நீங்க எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஏன் அப்படி எல்லாம் பண்ண போறேன்? ஏய் நடிக்காத. உன்னை தள்ளி வச்சதுக்காக என்ன பழி வாங்கணும்னு பண்ணிருக்கேன். ஐயோ, உங்களை நான் எங்க பழி வாங்கணும்? என்ன நீங்க திட்டினாலும் ஒதுக்கி வச்சாலும் நீங்க தான் என் புருஷன். அது நீங்க வேணா மறக்கலாம், நான் மறக்க மாட்டேன். நான் இங்க இருந்தா நீங்க என் மேல கோவப்படுவீங்க. என்னால நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். நானே வெளியே போறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க. சாரா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இப்ப என்ன பண்றது? இவங்க போட்டோ பார்த்தாங்களா இல்லையா? இன்னும் எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்காங்க. சரி. அத்தை, நான் கால் பண்றேன். என்ன பரிகாரத்துக்காக பண்ணாலும் எல்லா வேலையும் கரெக்டா பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க ரூமை சுத்தமா க்ளீன் பண்ணிருக்கேனா? நீங்க நல்லா பாத்தீங்களா? என் ரூமை க்ளீன் பண்றதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரமாவே வீடு முழுக்க சுத்தம் பண்ணு. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, இன்னும் நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் உங்க ரூம்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க பாத்தீங்களா? என் ரூமை நான் பாத்துக்கிறேன், நீ போய் மத்த வேலையை பாரு. இவங்க பார்க்கணும்னு முன்னாடியே தானே போட்டோ வச்சேன். பார்த்தாங்களா இல்லையா? எப்படியோ ஒரு வழியா வீடு முழுக்க தொடச்சாச்சு. இதுக்கு மேல நம்மளால முடியாதுப்பா. என்னக்கா அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்ட? அடி போடி, இந்த வேலையெல்லாம் முன்ன பின்ன தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. நான் இன்னைக்குதான் வேலையே செய்யறேன். இவ்ளோ நேரம் செஞ்சதே பெருசு. கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்க விட வேண்டியலா? வான்மதி, என்னம்மா உட்காந்துட்ட? வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். சரி, கிச்சன்ல பாத்திரம்லாம் இருக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிடு. அப்புறம் பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நல்லா க்ளீனா தேய்ச்சி வச்சிருன. வான்மதி, இத வேலையா நினைச்சா கஷ்டமா தான் இருக்கும். பரிகாரமா நினைச்சு பண்ணு, கஷ்டமே தெரியாது. சரி, இதெல்லாம் முடிச்சிட்டு வா, இன்னும் நிறைய வேலை இருக்கு. என்ன இன்னும் வேலை இருக்கா?